Hi, hello everyone, this is Soumya from Bookfeast channel. Today I'm gonna tell about the themes, The Legend of the Sleeping Hollow, which was written by Washington Irving. ஸோ த ஃபர்ஸ்ட் தீம் என்ன அப்படின்னா வெராசிட்டி இன் ஸ்டோரிஸ் டெல்லிங். ஸோ இந்த கதை வந்து இதோடைய தீம் என்ன தான் வந்து மெயினாக இருந்தாலும் இதை வந்து ஒரு உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு மேனர்லேயே சொல்லாமல் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன தான் இந்த ரைட்டருக்கு வந்து ஈவன் தோ ஹீஸ் நாட் பிலீவிங் இன் தட் ஃபேக்ட் தட் ஹேட் ஹேப்பன்ட், ஹி வாண்டட் இட் டு பி ரிவீல்ட். ஸோ அதை வந்து ஒரு ஃபேக்ட் மாதிரி ஒவ்வொரு இதுவாக எடுத்துகிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இந்த வே ஆஃப் டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இட் மேக்ஸ் தி ரீடர் டு அனலைஸ் தி ஸ்டோரி. அந்த லீடரே வந்து ஒரு கிரிட்டிக்கல் லீடராக மாற்றி அதில் வர கேரக்டரான கிரியன் மாதிரி இல்லாமல் நம்ம அது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அண்ட் த நேரேட்டர் ஆல்சோ அட்மிட்ஸ் டு கம்ப்ளீட் இக்னரன்ஸ் ஆஃப் தி டெஃபினிங் மொமெண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. ஸோ அதில் எப்படி கெத்துனா வந்து இமேஜின் தி ரிஜெக்ஷன் ஆஃப் அ கிரேனை வந்து இவர் ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த ஸ்டோரி எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இவர் ரொம்ப நம்புறதாகவும் சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியை வந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லாமல் இவர் ஆக்சுவலாக ஒரு மேனையும் மென்ஷன் பண்ணுறாரு, ஓல்ட் ஜென்டில்மேன். ஹீ நேரேட்ஸ் தி ஸ்டோரி. ஸோ இது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம்னு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வருது. ஆல்ரெடி வந்து கிரேயானோட ரைட்டிங்ஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணும், இட் சேலஞ்சஸ் தி ரீடர் டு என்ஜாய் தி ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி கிரேயான் பப்ளிகேஷனில் வந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து இவருடைய லீடிங் ஃபேக்டர்ஸ் இல்லை வந்து ஒரு இமேஜினேஷன் லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் இதுவும் ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் வி ஷுட் நாட் ஆக்ட் லைக் போரிங் ஸ்கூல் மாஸ்டர் பட் லைக் அ ட்ரூ லிசனர் என்ஜாயிங் தி டேல். அந்த ஸ்கூல் மாஸ்டர் வந்து எப்படி ஒவ்வொன்றா கேட்டு பயப்படுறாரு, பட் இந்த வே ஆஃப் நரேஷனில் வி பிகம் அ ட்ரூ லிசனர் அண்ட் வி என்ஜாய் தி டேல். செகண்ட் ஒன் இஸ் தி பவர் ஆஃப் இமேஜினேஷன். ஸோ இந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் வந்து லெஜெண்டில் ஆஃப் ஸ்லீப்பிங் ஹாலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அதில் வர லீடிங் கேரக்டரான ஆன்டி ஹீரோ கிரேன் வந்து எப்படி ரொம்ப காமிக்கலாகவும் இருக்கார், அதே செகண்ட் வந்து ஒரு ஃபூலிஷ் ப்ரொட்டாகனிஸ்டாகவும் இருக்கார் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. திஸ் கம்ஸ் லார்ஜ்லி ஃப்ரம் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் இமேஜினேஷன். ஸோ ஒவ்வொரு விஷயமும் அவர் இமேஜின் பண்ணிக்கிறார். ஒருத்தங்க கதை சொல்லும் போது அப்படி ஒருத்தங்க இருக்கிறதா, அப்படி ஒருத்தங்களை பார்த்து தான் இமேஜினேட் பண்ணுறாரு. அதனால தான் அவர் ரிட்டன் போகும்போது அவருக்கு அது எல்லாமே உண்மையாக இருக்க மாதிரி ஒரு பயங்கள் வருது. ஸோ அந்த பவர் ஆஃப் இமேஜினேஷனையும் வந்து இங்கே எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இச்பேர்டோடைய ஒரு ப்ரைமரி என்ஜாய்மெண்ட் வந்து ரீடிங் ஸ்டோரிஸ் அபவுட் கோஸ்ட், டீமன்ஸ் அண்ட் விச்சஸாக இருந்தாலும் அது கேட்குறப்போ அவருக்கான அந்த இமேஜினேஷன் வந்து இட் வாஸ் வெரி டீப் விச் மேக்ஸ் ஹிம் டு பிலீவ் இட் வாஸ் இ ட்ரூ ஃபேக்ட். கொஞ்சம் விஷயம் அதே டைம் வந்து அதை நம்புறாருன்னு சொல்லாமல் கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவரை நம்ப வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஹி கன்வின்ஸ் ஹிம்செல்ஃப் இது வெறும் ஒரு சூப்பர் நேச்சுரல் தான், இட் இஸ் நாட் அ ஹேப்பனிங், வி ஷுட் நாட் பிலீவ் தட்னு அவரே கன்ஃபெஸ் பண்ணிக்கிறாரு. அண்ட் கம்மிங் டு தி தேர்ட் தீம், லேக் ஆஃப் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் இன் அமெரிக்கா. ஸோ த ஸ்கெட்ச் புக் ஆஃப் ஜியோஃப்ரி கிரேயன் வந்து ஃபுல்லாகவே வந்து யூரோப்பியன் கான்ட்ராஸ்டில் தான் வருது. இட் இஸ் ஸ்டில் அப்பரண்ட் ஹியர் ஹவவர் இட் டீச்சஸ் மெனி திங் தி கிளாஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமெரிக்காவில் இருக்க கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க த்ரூ க்ரீக் மித்தாலஜி. ஸ்லீப்பிங் ஹாலோ இஸ் அ டவுன் இன்ஹாபிட்டட் மோஸ்ட்லி பை த டிசைன்டர்ஸ் ஆஃப் இஸ் ஒரிஜினல் செட்டிலர்ஸ். ஸோ அவங்க சொல்கிற கதைகள் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து சீமிங் மேக் இட் ப்ரோன் டு பி ஃபேமிலி ப்ரிஜுடைஸ். எப்படியும் அது உண்மையாக தான் இருக்கும், அது வந்து ஒரு சர்டன் யூரோப்பியன் ஏஜ்ட் கம்யூனிட்டி நம்பினது, ஸோ அது வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் அதில் ஃபெய்த் இல்லாதவங்க வந்து இது உண்மையாக இருக்காது, இட் வாஸ் ஜஸ்ட் மாரல் வேல்யூவாக சொன்ன ஒரு விஷயங்கள் தான், பயமுடுத்துறதுக்காக சொன்ன ஒரு ஸ்டோரி தான் அப்படின்றதாகவும் எடுத்துக்கலாம். ஸோ பீப்புள் வந்து அவங்களோட ஏஜ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணாமல் இன்ஸ்டெட் பீப்புள் ஆர் வேலிட் ஃபார் தியர் மெரிட்ஸ் such as book learning or abilities in teaching or singing. அதெல்லாம் வந்து அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரென்த்தாக காமிக்கிறாங்க. இது எப்படி அமெரிக்கன் கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அண்ட் கெட்ரினா இஸ் டிசைர்ட் பை தி மோஸ்ட் எவ்ரி எலிஜிபிள் விமன் யங் மேன் இன் தி ஸ்லீப்பிங் ஹாலோ பீயிங் அ ரிச் ஃபார்மர்ஸ் டாட்டர். ஸோ ஒரு ஹையர் அமௌண்ட்க்கு ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கு வந்து எவ்வளோ ஒரு பேஷனேட்டாக இருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. And in Europe, her lack of the little would have listened those who would be interested in her to the other similar status with America. So அமெரிக்காவில் வந்து மெயினாக எப்படி இருக்குது, abundant of resources combined with good looks, very charm and good looking, இதெல்லாமே வந்து எப்படி வெரி டிசைரபிள் கண்டிஷனாக இருக்குது. ஸோ the whole story is unique general class issue, general class of people how they wanted to come up in life. ஸோ அந்த விஷயங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. And the fourth one is abundance of resources in America. என்னதான் வந்து இது வந்து ஓல்டு யூரோப்பியன் ஃபோக் டேல் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இட் இஸ் அ வெரி அமெரிக்கன் ஸ்டோரி, அது நம்ம யாராலையுமே மறுக்க முடியாது.
அண்ட் இதில் வர இச்பெட் கேரக்டர் வந்து இட் இஸ் லைக் ரிப் வேன் விங்கிள். எவ்வளோ தான் வந்து அவங்களுக்கு பசி எடுத்தாலும் he has a quest for eating and his only main motive is to have a stomach full and he appetites his demands. ஸோ மற்றவங்கள பற்றி கேர் பண்ணல பிகாஸ் அந்த ஸ்லீப்பி ஹாலோட ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப பிளென்டிஃபுல்லாக இருக்குது. பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் இட். ஸோ அந்த அபேண்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஸ்லீப்பி ஹாலோ பிளேஸ் மூலமா அமெரிக்காவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. These resources become the most one of the important feature of the story. So இதில் வந்து as long it moves along with the Crayon's belief that Americans' advantage are natural resource and the beautiful landscapes. While if one is looking at the best people in histories, Europe would have been better place to go. ஒருத்தர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் முக்கியன்றதுனால அமெரிக்கா லீடிங்கில் இருக்கான். அப்படி இல்லை, ஹிஸ்ட்ரி படி பார்க்கணும், இல்லை பெஸ்ட் பீப்புள் அனலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா யூரோப் வந்து இட் வில் பி பெட்டர் தேன் தி அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் லேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டினியூட்டி இன் அமெரிக்கா. The lack of history and continuity in America, like the class of structure, it is apparent in the legend of the sleeping hollow. அண்ட் இங்கே எப்படி கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்லீப்பி ஹாலோ அந்த பிளேஸே வந்து இட் வாஸ் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஆல் அதர் டவுன்ஸ். அது தனியாக தான் இருக்குது. இட் ஹேஸ் சர்டன் ரூல்ஸ், வேல்யூஸ், டிகிரிஸ். அங்கேருந்து க்ரேன் வந்து மிஸ் ஆனது கூட வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்காரா அப்படின்றது அந்த பீப்புளுக்கு தெரியல. ஸோ த லேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டினியூட்டி கிவ் பீப்புள் இன் அமெரிக்கா மோர் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம்னால பீப்புள் லிவ் ஹாப்பி சச் அஸ் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தே வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் their டேலண்ட்ஸ். இங்கே அவருக்கு வந்து சிங்கிங் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக காமிச்சாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாது. பட் சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவர் இருக்க வரைக்கும் அவர்கிட்ட நிறைய ப்ளஷர்ஸ் வாங்கிட்டு அந்த பீப்புள் அவர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் அட்டாச்டு கிடையாதுனால பீப்புள் அவரை பற்றி எதுவுமே கேட்கல, கவனிக்கல. ஸோ ஜென்ரேஷன்ஸ் போச்சு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது வெறும் ஒரு ஹிஸ்ட்ரியாக, அது ஒரு ஃபோக்லோராகவே இருந்திருக்கு. இன்ஸ்டன்ட் பீப்புள் வந்து அப்பயே அவர் எங்கே என்ன ஏது அனலைஸ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டோரி வந்து இட் இஸ் மித்திக்கலாக இல்லை ஒரிஜினலாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். And the next one is the natural and the supernatural elements that has seen. Irving paints a strong contrast relationship. எதுக்கு அப்படின்னா நேச்சுரல் செட்டிங் ஆஃப் ஸ்லீப்பிங் ஹாலோக்கும் சூப்பர் நேச்சுரல் கிரியேஷன்ஸ்க்கும் வந்து ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு திங் கொண்டு வந்திருக்காரு. வேர் இட் இஸ் நாட் ஃபார் தி பீப்புள் வித் தியர் ஸ்டோரிஸ் ஆஃப் கோஸ்ட் அண்ட் தியர் ஃபியர்ஸ் ஆஃப் கோஸ்ட் தேர் வுட் பி நோ கோஸ்ட். இப்போ when people never go for கோஸ்ட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அவங்க நம்பலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே கோஸ்ட் இது எதுவுமே வந்திருக்காரு. ஸோ வந்து ஒரு நேச்சுரலாக இருக்க விஷயத்துக்கும் ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்க்கும் எப்படி கம்பேரிசன் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். வேரஸ் இஸ் டேக்ஸ் அப் அ டவுன் விச் இஸ் ஐசோலேட்டட். தனியாக இருக்க ஒரு டவுனை தான் எடுத்திருக்காரு. ஸோ இட் கிவ்ஸ் சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் தட் தேர் இஸ் அ கோஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன் செல்ஃபிஷ்னஸ். இந்த ஸ்டோரி வந்து என்னதான் ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஸ்டோரியாக இருந்தாலும் இட் ஹேஸ் மெனி ஹியூமரஸ் மேனர். இது வந்து ஒரு ஹியூமனிட்டி ஃப்ளாட்ரி பிக்சர் ஆஃப் ஹியூமனிட்டி வந்து போர்ட்ரேட் பண்ணலை. பட் இட் ப்ரொமோட்ஸ் அ பெனிவென்டல் வியூ ஆஃப் ஹியூமன் நேச்சர். ஹியூமன் வந்து எப்படி இருக்காங்க. வேர் இஸ் அ மெயின் ஆன்டி ஹீரோ he wanted all the property. that's what he wanted to be in hands, join hands with Katrina. அதனால கெத்ரீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி அங்கே இருக்க ஃபார்மர்ஸ்க்கு எல்லாம் ஃபார்மர்ஸ் பசங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது பார்த்தா he wanted them to feed him. இவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும், இவருக்கு வந்து லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஒரு வே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சுருக்காரு. ஸோ தட்ஸ் ஹியூமன் செல்ஃபிஷ்னஸ். ஸோ தீஸ் ஆர் தி தீம்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி தி லெஜெண்ட் ஆஃப் தி ஸ்லீப்பிங் ஹாலோ பை வாஷிங்டன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டு மென்ஷன் டு த கமெண்ட் செக்ஷன். வில் டூ இட் ஃபார் யூ. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.